யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் அவர்களே, அதாவது ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் வந்து நாட்டோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார் இல்லையா, ஆமா, அவர் வந்து ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்ல ஏற்ற போதா தகவல். அந்த சட்டம் ஏற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புறம் வந்து சரி என்று பார்த்தாலும் மறுபுறம் இவர்கள் எதிர்ப்பவர்கள் எல்லாம் கூண்டோடு ஒழிப்பதற்காக சட்டம் கொண்டு வருகிறார்களோ என்ற அச்சம் நிலவுகிறது. அதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இன்னைக்கு வந்து ஒரு சட்ட முன்னுரை வந்து திரு அமித்ஷா ஜி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல வந்து இன்னைக்கு கூட்டத்துல வைக்க போறாங்க. அது என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, மாநில முதலமைச்சர்கள் குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களது பதவியை பறிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட முன்னுரை வந்து தாக்கல் செய்யப்படும். இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது உங்களுக்கு தெரியும். சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. கேரளாவும் காலி, தமிழ்நாடு காலி, யாராவது ஆல்மோஸ்ட் தென் தமிழகத்துல காலி. தென்னாட்டுல தென்னாட்டுல காலி ஃபுல்லா. சவுத் இந்தியா காலி. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா குற்ற பின்னணி இல்லாத எந்த முதலமைச்சர்களும் இந்த தென் தமிழ்நாட்டை ஆளவே இல்லை. அப்போ கவிஞர்களே, நீங்க சொல்வது போல இனிமேல், அதாவது இதுக்கப்புறம் ஏற்றதுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இனிமேல் ஒரு பீதியில தான் இருப்பாங்க முதல்வர்கள் எல்லாரும். நீங்க வந்துட்டு விவரத்துக்கு உள்ள வச்சாங்கல்ல, கெஜ்ரிவாலுக்கு உள்ள வச்சாங்கல்ல, இன்டிஃபினிட் பீரியடா அவர் எலெக்ஷன் கூட அவரோட பண்ணி இது பண்ணாங்கல்ல, பீகார்ல எங்கேயோ வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஜோலி முடிஞ்சு வச்சு கனவுதான். ஆமா, சிறைக்கு போயிட்டு 30 நாள் இருந்தாங்கன்னா வெளியில வரும்போது ஒரு முதலமைச்சர் கிடையாது, மறுபடியும் போட்டு ஜெயிப்பாரு, மறுபடியும் உள்ள பிடிச்சு வச்சிருவாங்க. எப்படி? ஒரே ஒரு கேஸ் தான். அதாவது அது போல இது ஒரு வகம் வரவேற்கப்பட்டாலும், அதாவது என்ன எந்த நோக்கத்துல இந்த சட்டம் ஏற்றுறாங்கன்னு தெரியல. ஒரு வகை என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, இதை சட்டம் ஏற்றுறவங்க இது போல ஒருவருக்கு ஒரு முறைதான் எம்எல்ஏ பதவி எம்எல்ஏ வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா தொகுதியை பிடிச்ச திமுக காரங்களாம் 10 முறை தொடர்ந்து இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து என்னமோ குத்தகை கூட்ட மாதிரி இருக்காங்க. என்னமோ இவங்க தான் சரியா ஆட்சி, மத்தவங்க ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி. நல்லா பாத்தீங்கன்னா திமுக வந்து மாவட்ட வாரியாக வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மோனோபோலி, அதாவது ஒரு இப்ப எப்படி சொல்றது, அதை தொடர்ந்து நாங்க தான் முற்று உரிமை. ஆமா, வடக்கு போறோம், இங்கிட்டு தான் ஆப்படிச்சு விட்டுறாங்க. இங்கிட்ட எல்லாம் எல்லாருமே கொஞ்சம் அறிவாளியா இருக்காங்க. வடக்கு கொஞ்சம் கூப்பிட்ட என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஜாதிகளே இல்லைன்னு சொல்ற இந்த திராவிட கட்சிகளும் சரி, ஒரு சில கட்சிகளும் சரி, ஜாதியை பின்னகத்தே கொண்டு பின்னணியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குனே தவிர மற்ற வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேலை நாடுகள்ல இதை கரெக்டா கடைபிடிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 முறைக்கு மேல அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டா, இந்த ஊழல் செஞ்சவன் முதல்ல உட்காந்து அந்த ஊழல் மூலியமாக திருப்பி தேர்ந்தெடுக்கப்பட்டு மறுபடியும் திருப்பி தேர்ந்தெடுக்கப்படுறான். இந்த சொகுசு வாழ்க்கையும் பதவி ஆசையும் பணத்தாசையும் கொள்ளையையும் மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தையும் ஏற்படுத்தி மக்களை அடித்தட்டிலே வச்சிருக்கிறதா இந்த விஷயங்களா இருக்கு. எல்லாத்துலயும் ரிசர்வேஷன் கொண்டு வர்றவங்க சிஎம்ல ரிசர்வேஷன் கொண்டு வா, பிஎம்ல ரிசர்வேஷன் கொண்டு வா. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுல எல்லாம் கொண்டு வரலாமே, ஏன் கொண்டு வர மாட்டாங்க? ஏங்க, கூட்டணி கட்சிக்கே ரிசர்வேஷன் இல்லையா? அவரே அன்ரிசர்வ்ல தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க வேற இதை வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சேனல் வச்சிருக்கோம், 4 வார்த்தை ஒரு பிட்ட போட்டாதான் ரீச் ஆகும் போட்டுட்டு. அப்படி எல்லாம் கிடையாது தம்பி, உண்மையை உறக்க சொல்லணும். இந்த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் சும்மா கிடையாது இந்த சேனல். ரைட்டு. இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது ஸ்டாலினுக்கு முதல்வர் அப்பாவுக்கு வந்து ஆப்பு உறுதி, அப்பாவுக்கு செக்கு. நல்லா கேட்டுக்கங்க, அப்பாவுக்கு செக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இல்லாம அவர் பாட்டுல புடிச்ச மேனிக்கு கண்ணாடியை போட்டு கையெழுத்த போட்டு போய்கிட்டே இருக்குது. இது பின்னாடி வந்து அவருக்கு ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். இதை உறுதியாக நான் சொல்கிறேன். என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு புறம் கோப்புகளை கையெழுத்து போட்டாலும் மறுபுறம் வாங்கி கொண்டு தள்ளி கொண்டு தான் இருக்கிறாரு. அதையும் பாருங்க, அது கண்ணை மறைக்கிறது அல்லவா? அந்த வாங்கிக்கிறோம் ஆப்பு வைக்கிறான்னு நினைக்கிறேன். இதற்கான விஷயங்கள் வந்து இது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். ஆனால் பாசிசத்தை மேலும் மேலும் உருவாக்குவதற்கான முதல் படியாகவும் இந்த சட்டம் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. கவிஞர்களே, ஏதோ எங்க அப்பாவை அடுத்த வருஷம் நான் சிஎம் பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த வாய்ப்பு இந்த முறை கிடைக்காது போல. அப்படிச்சு விட்டீங்க. அதுக்கும் அப்பா இந்த சட்டத்தை எடுத்து நீங்க மறுபடியும் பிரதமருக்கு மடல இருக்கும்ப்பா, அப்பதான் வாய்ப்பு தீர்வு கிடைக்கும். அல்லது உங்க எம்பியை புறக்கணிக்க சொல்லுங்க. அதுலயும் கடைசியில் அவர்தான்ப்பா கையெழுத்து போடுறாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? சாம்பார் ஆப்பு. நன்றி, வணக்கம்.